முருகன் கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா முருகன் மேலே இருப்பாராம். பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா வெட்ட வெளியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அக்கா இங்கே முருகன் கோயில் எங்கே இருக்கு? இதுக்குள்ளேயா? இதெல்லாம் பேய்மங்கள மாதிரி இருக்கடா. டேய் இதை எது கூட்டிகிட்டு போயிட போகிறடா. அண்ணா அண்ணா இங்கே முருகன் கோயில் முன்னாடியா? முருகன் கோயில் ஆ கோயில் தான் இருக்கு. சிவன் கோயில் அங்கே இருக்குது. அவங்க தான் சொன்னாங்க இந்த பக்கம். அப்போ மேலே போகணும். மேலேயா? மேலே போயிட்டு எப்படி? நீங்கள் எப்படி போனாலும் அந்த கோயில் வந்துடும். அப்படியா? ரைட் எடுத்து அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கோயில். சரி. இந்த ஒரு ரைட் திரும்ப வரேன். ரைட் எடுத்து அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கோயில் வரும். சரி. கைஸ் நாங்கள் இந்த முருகன் கோயில் வந்து தேடிட்டுருக்கோம். முருகன் கோயிலாக சுற்றி வந்துட்டுருக்கோம். சுற்றி வந்து பார்த்தா அதே இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். சரி இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அப்படியே போயிட்டு பைக்கு நிறுத்திட்டு நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது திரும்பி போய் பார்ப்போம். மணி பார்த்திங்கன்னா 5 போகுது. போயிட்டு இறங்குறதுக்குள்ளே லேட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். நம்மகிட்டே காசு இல்லை, இருந்தாலும் காசு கேட்கும்போது அனுப்பிச்சிடணும் மாப்பிள்ள. இதை போடாதடா. அவர் பார்த்தாருன்னா கஷ்டப்படும். அவர் பார்த்தாருன்னா சந்தோஷம் தான் படுவார். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அனுப்பிச்சி விட்றோம். ஏன்னா நீ இருக்க என்னதான் நீ தான் பார்ட்டிய. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியாக முருகன் கோயிலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஒத்தடி பாதை மாதிரி போகுது. அதில் தான் நம்ம இப்போ போகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முருகனோட அண்ணன் இருக்கார். ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ், வாங்க போகலாம். வாடா போயிட்டு வந்துடலாம்டா. நான் சொல்கிறது கேள்றா வாடா. இது மேலடா, நான் எப்படா போயிட்டு டக்குன்னு வர முடியாதுடா. ஒருவேளை என்ன பண்ணுறதோ. வாடா போகலாம்டா. வாடா மாப்பிள்ள. தயவு செஞ்சு வாடா. பயப்படாதடா. ஏன்டா இவ்வளோ பயன் சொல்ற? அப்புறம் எப்படி வெள்ளையங்கிரிலாம் போவேன்? ஒன்றும் இல்லைடா. இப்படி தான்டா போகணும். மேலே முருகன் இருக்காரா, முருகனை பார்த்துட்டு வரலாம்டா. ஷுவரா? தனியாக இருந்துருவல்ல? சரி அப்புறம் இஷ்டம். ஆனால் போகலாம் இல்லடா, வழியெல்லாம் இருக்குல்ல. டேய் சின்ன பையன் சொல்கிறான்டா. பைக்கை இங்கே பார்க் பண்ணலாம்ல? கொஞ்சம் இருந்தேன்னா கொஞ்சம் பார்த்துக்குறான். காய்ஸ் ஒரு வழியா இவனையும் கூப்பிட்டுட்டு மலை ஏற வந்தாச்சு. வரமாட்டேன்னா என்ன போடா, முன்னாடி போடா. காய்ஸ் முதல் படி எடுத்து வைக்கிறோம். காய்ஸ் ஒரு மாதிரி ட்ரெக்கிங் ஃபீல் இருக்குது. கோயிலில் வந்து கெட்ட வார்த்தை பேசாத கைஸ். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்க. ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, பட் சேஃப்டி முக்கியம் கைஸ். கைஸ் உண்மையாக சொல்லணும்னா தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல. தண்ணி எடுத்துகிட்டு வந்த தண்ணிலாம் காலியாக போயிடுச்சு. ஐயோ முடியல. இதில் எப்படி தான் வெள்ளையங்கிரிலாம் எழுதுவோமோ. ஆனால் பரவாயில்ல, சென்னையிலே அதுவும் குரோம்பேட்டில் இப்படி ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அதுவும் எனக்கே தெரியாது, வீடியோவில் பார்த்தா எனக்கே தெரியும். வாவ், வியூவை பாருங்க காய்ஸ். அங்கே பாருங்க நம்ம தலைவனை. அதான் வயசாகி போச்சு, கயிறு பிடிச்சி தான் வருவேன். வியூவை பாருங்க காய்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு சரியான கண்டென்ட் மாட்டிருக்கு போல இருக்கு. கண்டென்ட்டுக்காகலாம் இல்லை, ட்ரக்கிங் பண்ணிடலாமா? முருகன் தான் நம்மள வர வைக்கிறேன். வாங்க கைஸ் போகலாம். இதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. ஐயோ இது பார்த்து வாடா. என்ன மாதிரி பிடிக்காம ஏற மாட்டியாடா? என்ன பண்ணுற காய்ஸ்? முடியலலாம் இல்லை, பட் மன்னர் பரம்பரை அழகான ஒரு வியூ. அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான நம்ம தமிழ் கடவுளை பார்க்க இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். பாருங்க கைஸ், வாவ், சொல்லுங்க. அழகான ஒரு வியூ.
சென்னை சிட்டியை டாப் வியூவில் இருந்து இங்கேருந்து மேடவாக்கம் வரைக்கும் கூட தெரியும் போல இருக்குது. சூப்பரான ஒரு வியூ கைஸ். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம சென்னையை டாப் வியூவிலேருந்து பார்க்கணுன்னா இந்த மலை ஒரு சரியான மலைன்னு தான் சொல்லணும். ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்றாதே பொறிக்காதடா, மழைக்காலன்றா விஷம் தான். ஆமாம், இந்த காலனெல்லாம் இங்கே வளர்ந்துருக்கும், இதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றாதீங்க, விஷம். கொஞ்சம் நேரத்தில் முருகரை பார்க்க போகிறோம். ஏன் முருகனை வரமாட்டேன்னு ஒருத்தர் சொன்னால் அவரையே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு நம்ம தலைவர் முருகன். கைஸ், முருகரை ஒரு வழியாக பார்க்க போகிறோம், வந்துட்டோம். உங்களுக்கு அழகான ஒரு மாண்டேஜோட அவரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஸ்டாலே பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. சரி போகணும்னு சீரியஸாக நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியும் 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போத்துலேருந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்ததே தவிர்த்து போகிறதுக்கான எந்த செயல்பாடும் எடுக்கல. சரி இன்றைக்கி வந்து நாங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் வந்தோம். ஆனால் போனது பார்த்திங்கன்னா முதல் சிவன் கோயில், இப்போ இருக்கிறது முருகன் கோயில். கூடிய சீக்கிரம் ஷெட்டு எல்லாம் மேலே ஒரு கோவில் மாதிரி சின்னதாக கட்டுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இயற்கையோடு சேர்ந்து அழகான முருகனையும் தரிசித்தாச்சு. ஐஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரபரப்பாக இந்த வேலைக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலேஜஸ் இந்த மாதிரி பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம். பணம் 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 முக்கியம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் உங்களோட மன நிம்மதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரும்போது தான் அந்த ஒரு ரிலாக்ஸோ, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருங்க, இந்த மாதிரி மலைகளுக்கெல்லாம் வரும்போது தான் அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துக்கு குரோம்பேட்டில் இருந்தீங்கன்னா வாங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை நம்ம முருகனை சந்திக்கும் போது வேறு மாதிரி சந்திப்போம் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் முருகனை காமிச்சதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.